வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சூடா சமையல். இன்றைக்கி ஈஸியாக செய்கிற தக்காளி சட்னி. 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 9 பூண்டு பல், 7 மிளகாய், உப்பு கொஞ்சம். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கணுங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டையும் நறுக்கிக்கணும். இது ஜாரில் போட்டுக்கணும். பெரிய வெங்காயம் தக்காளி அரைச்சிக்கணும். எல்லாமே சாரில் போட்டுக்கணுங்க. மூடி போட்டு ஜாரில் மூடி போட்டு அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கணுங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு போடணுங்க. கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சொல்லி பருப்பு எரிஞ்ச உடனே மிளகா கருவேப்பந்தழை எல்லாம் போட்டுக்கணுங்க. பொரிஞ்ச உடனே எண்ணெய் கொஞ்சம் பத்தலைங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கணும். நல்லா இது பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசம் நல்லா போயிடணுங்க. நல்லா கெட்டியாக இந்த மாதிரி கொதி வரணுங்க. நல்லா சுண்டி வரணும். சுண்டி கெட்டியாக வரட்டணும். அப்புறம் தான் இறக்கணும். உப்பு 2 தூள் பத்தலைங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கணும். இந்த டேஜில் இறக்கிக்கணுங்க. குழம்ப நல்லா இதாகிடுச்சு. இப்படி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணுங்க. இப்படி தட்டில் வைக்கிறேங்க. சட்னி தக்காளி சட்னி ரெடிங்க. தக்காளி சட்னி ரெடிங்க. ஈஸியாக செய்கிறதுங்க. சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்லாம் வாங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சாப்பிட்லாம் வாங்க.